ஹே ஆல், நான் தான் லெனி. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்ன பார்க்குறீங்கன்னா எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ஃபேஸில் நம்ம கவர் பண்ணணும்னு நினைக்கிற டார்க் சர்க்கிள்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன் இப்படி எல்லா ப்ராப்ளத்தையும் எப்படி ஒரு 4 ப்ராடக்ட்ஸ் வச்சு கவர் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறீங்க. கூடவே இந்த ஈஸியான மேக்கப் லுக் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அண்ட் இப்போ தான் புதுசாக என் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நான் இங்கே யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி கூட இந்த லுக்கை நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். முதல்ல ஸ்கின் ப்ரெப் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் இங்கே நியூட்ரிஜனாவோட ஹைட்ரோ பூஸ்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். ஓப்பன் போர்ஸ் இல்லாததுனால டோனரை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்றது மாதிரி ப்ரெப் பண்ணுங்கள். நீங்கள் எப்போவுமே ஸ்கின் ப்ரெப் பண்ணிட்டு தான் மேக்கப் ஆரம்பிக்கணும். வித்தவுட் ஸ்கின் ப்ரெப் மேக்கப் கண்டிப்பாக பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கை கொடுக்காது. ரொம்ப டல்லாக உங்கள் ஃபேஸ் இருந்துச்சுன்னா ஐஸ் க்யூப்ஸால் ஃபேஸ்க்கு மசாஜ் கொடுத்துட்டு கூட நீங்கள் ஸ்கின் ப்ரெப் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பிரைமர், மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்க கண்டிப்பாக ப்ரைமரை அப்ளை பண்ணுங்க. நான் மேபிளின் ஃபிட்மியோட ப்ரைமரை எடுத்திருக்கேன். ப்ரைமரை மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுற மாதிரி மசாஜ் கொடுத்து அப்ளை பண்ணுறதை விட அழுத்தம் கொடுத்து அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக 30 செகண்ட்ஸ் to 1 minute வரைக்கும் ஆகுது கேப் கொடுத்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் அப்ளை பண்ணுங்க. இப்போ என் ஸ்கின்னுக்கு ஏற்றது மாதிரி ப்ரெப் பண்ணிட்டேன். அதே மாதிரி உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்றது மாதிரி ப்ரெப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஒரு ஆரஞ்சு கலர் கரெக்டர் எடுத்துக்கோங்க. நான் இங்கே கிரைலான் பிராண்டில் டெர்மா பேலட்ல இருந்து D34 ஷேட் ஆரஞ்சு கலர் கரெக்டர் எடுக்கிறேன். ஆரஞ்சு கலர் கரெக்டர் என்ன ஷேட் எடுக்கணும், என்ன மாதிரி ப்ராப்ளத்துக்கு என்ன ஷேடுன்னு டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. கலர் கரெக்டர் ஒரு கன்சீலர் ப்ரஷ்ல எடுத்துக்கோங்க. ப்ராடக்டை ப்ரஷோட பிரிசில்ஸில் ஒரு பக்கத்தில் மட்டும் எடுத்து உங்கள் டிஸ்கலரேஷன் மேலே டேப் பண்ணி அப்ளை பண்ணுங்க. டேப் பண்ணி அப்ளை பண்ணும்போது உங்கள் டிஸ்கலரேஷன் மேலே ப்ராடக்ட் லாங் லாஸ்டிங்காக செட்டில் ஆகும். எல்லாருமே ஆரஞ்சு கலர் கரெக்டர் தான் டிஸ்கலரேஷன் ஹைட் பண்ண யூஸ் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு அதையே அப்ளை பண்ணாதீங்க. ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் ஏற்றது மாதிரி ஆரஞ்சு கலர் கரெக்டரில் ஷேட் இருக்குது. ஸோ அதை கரெக்டாக தெரிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் ஆரஞ்சு கலர் கரெக்டரை பிக் பண்ணுங்க. நான் இந்த போர்ஷனை ஸ்கிப் பண்ணாமல் காட்டுறதுக்கு மெயின் ரீசனே நீங்களும் இதே மாதிரி அப்ளை பண்ணணுங்கிறதுக்காக தான். ஆரஞ்சு கலர் கரெக்டரை ஜஸ்ட் டேப் பண்ணி ட்ராக் பண்ணி அப்ளை பண்ணுங்க. இப்போ ஒன்ஸ் ப்ராடக்ட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் சேம் ப்ரஷோட இன்னொரு பக்கத்து பிரிசில் வச்சு இன்னும் அழுத்தம் கொடுத்து செட் பண்ணணும் ப்ராடக்டை. அப்ளை பண்ணுறதெல்லாம் பொறுமையாக பார்க்குறதுக்கு இங்கே யாருக்குமே விருப்பம் கிடையாது. ஆனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது நாங்கள் எந்த டெக்னிக்கில் அப்ளை பண்ணுறோங்கிறது தெரியாமலே நீங்கள் அப்ளை பண்ணும்போது ப்ராடக்ட் கண்டிப்பாக லாங் லாஸ்டிங்காக இருக்காது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமலே பாருங்கள். ஆக்னி இருக்கிறவங்க, பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க அதுக்கேற்ற கலர் கரெக்டர் யூஸ் பண்ணதுக்கு பிறகு இதே ப்ராசஸ்ல இந்த லுக்கை நீங்களும் கிரியேட் பண்ணலாம். செகண்ட் ப்ராடக்ட் உங்கள் ஷேட் காம்பேக்ட் பவுடர் எடுத்துக்கோங்க. நான் மேக்கோட NC40 ஷேட் காம்பேக்ட் பவுடர் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. பவுடரை டஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு டேப் பண்ணிய கரெக்டர் மேலே ஈவனாக செட் பண்ணுங்கள். நான் எப்படி பண்ணுறேனோ அப்படியே செட் பண்ணுங்கள். பவுடர் ப்ரஷ் எடுத்து அப்ளை பண்ணாதீங்க, பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. we are not just applying powder, we are tapping and setting the combat powder. ஸோ ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் காம்பேக்ட் பவுடரால் செட் பண்ணதுக்கு பிறகு உங்கள் ஷேட் எக்ஸாக்ட்லி உங்கள் ஷேட் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கோங்க. நான் இங்கே மேக்கோட NC35 ஷேட் ஃபவுண்டேஷன் தான் அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் இது எக்ஸாக்ட்லி என்னோட ஷேடு. இதே மாதிரி உங்கள் ஷேடு ஃபவுண்டேஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல பிராண்ட்லேருந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக ப்ராடக்ட் எடுத்தாலே போதும். இந்த மாதிரி டாட் வச்சு அப்ளை பண்ணுங்கள். பியூட்டி பிளெண்டருக்கு முன்னாடி உங்கள் விரலால் ஃபவுண்டேஷனை எந்த அளவுக்கு டேப் பண்ண முடியுமோ இந்த மாதிரி டேப் பண்ணி செட் பண்ணுங்கள். வீடியோவில் பார்க்குறதுக்கு ப்ராசஸ் லெந்தியான ப்ராசஸ் மாதிரி இருக்கும். பட் ட்ரஸ்ட் மீ, நீங்கள் பண்ணும்போது மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ் இருந்தால் இது அழகாக நீங்கள் இந்த லுக்கு கிரியேட் பண்ணலாம். இப்போ பாருங்க, இன்னும் செட்டிங் ப்ராசஸ் முடியல. ஆனா ஃபவுண்டேஷன் இப்போ ஈவனா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. நவ் இட்ஸ் டைம் ஃபார் வெட் பியூட்டி பிளெண்டர். ப்ராடக்ட் ஈவனா செட் பண்ணிருங்க பியூட்டி பிளெண்டரால.
இப்போ பார்த்தாலே தெரியும் ஃபவுண்டேஷன் டிஸ்கலரேஷன் எப்படி ஒரே ஷேடு ஸ்கின் டோன்லாம் மாற்றிருக்குன்னு. லாஸ்ட் ப்ராடக்ட் உங்கள் ஷேட் லூஸ் பவுடர். நான் மேபிளின் ஃபிட்மியோட லூஸ் பவுடர் ஷேட் 25 எடுத்திருக்கேன். ப்ரஷ் ஆர் பவுடர் பஃப் எதுனாலும் உங்கள் சாய்ஸ் தான். ப்ரஷ்ஷை விட இந்த பேக்கிங் ப்ராசஸ்க்கு பவுடர் பஃப் தான் பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும். பவுடரால் செட் பண்ணுறது தான் பேக்கிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேக்கிங் ப்ராசஸை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கனாலே உங்களோட மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். That's it. கலர் கரெக்டர், காம்பேக்ட் பவுடர், ஃபவுண்டேஷன், லூஸ் பவுடர், இந்த 4 ப்ராடக்ட் இருந்தாலே டிஸ்கலரேஷனை ஹைட் பண்ணலாம். அண்ட் பிரைட்ஸ்மேட் லுக், பார்ட்டி லுக், இப்படி எந்த லுக்னாலும் ஈஸியாக கிரியேட் பண்ணலாம். அண்ட் ஃபார் எக்ஸ்ட்ரா க்யூட்னஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விஷயங்களை நான் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னாலும் இதுக்கப்புறம் உங்கள் லுக்கில் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ப்ரோ ஆர்டிஸ்ட் எக்ஸ்பிரஸோட ஐப்ரோ பென்சிலால் ஐப்ரோ டிஃபைன் பண்ணிக்கிறேன். இட்ஸ் அப் டு யுவர் சாய்ஸ். யூ கேன் ஃபில், ட்ரா, செட் யுவர் ஐப்ரோஸ் வித் குட் ஐப்ரோ பேலட். என்னோட மேப்ளின் காஜலை நான் வந்து ஸ்மச் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் டெய்லி பேசிக்ஸில் வந்து ஐஷேடை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். என்னோட ஃபேவரட் மாஸோட டபுள் ட்ரபிள் மஸ்காரா லென்த்துக்காக அப்ளை பண்ணுறேன். இப்போ ப்ரௌன் ஐஷேடோவால் லோவர் வாட்டர் லைனில் ட்ரா பண்ணுறேன். அது கொஞ்சம் ஐ லுக்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். டூ ஷேடை மிக்ஸ் பண்ணி மேக்கப் ரெவல்யூஷனோட ப்ளஷ் எடுத்துக்கிறேன். அது இந்த லுக்கை இன்னும் அழகாக காட்டும். டிண்டட் லிப் பாமை வைப் பண்ணிட்டு மேபிளினோட லிப்ஸ்டிக்கை ஜஸ்ட் டேப் பண்ணுறேன். லிப் லைனரால் டிஃபைன் பண்ணலை இன்னைக்கு. அவ்வளோதான். இந்த க்யூட்டான லுக்கை ஏன் ஸ்டைலில் முடிச்சிருக்கேன். நீங்கள் காண்டோர் பண்ணலாம், ஹைலைட்டிங் பண்ணலாம், எல்லாம் உங்கள் விருப்பம்தான். எங்கேயாவது இப்போ டிஸ்கலரேஷன் தெரியுதா? இல்லை தானே. அண்ட் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா ப்ராடக்டோட டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் இந்த மாதிரி இன்னும் ஈஸியான மேக்கப் லுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கனாலும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் செல்லக்குட்டீஸ்.